வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எதிராக சிலர் திட்டமிட்டவாறு சேறு பூசும் போலி பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருவதாக பொது பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் தெரிவிப்பு. இலங்கையை பாதித்த டித்வா சூறாவளியால் கடுமையாக பாதிக்கப்பட்ட 22 மாவட்டங்கள் தேசிய பேரிடர் பகுதிகளாக அறிவித்து சிறப்பு வர்த்தமானி. நாடு எதிர்கொண்டிருக்கும் அனர்த்தத்திலிருந்து மக்களையும் நாட்டையும் விரைவில் இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான செயல் திட்டம் தொடர்பில் ஆலோசனை. துண்டிக்கப்பட்டிருந்த நாட்டின் தொலைபேசி மற்றும் இணைய தொடர்பு வலையமைப்பை நாளைக்குள் முழுமையாக சீரமைக்க முடியும் என்று பிரதியமைச்சர் இரங்க வீரரத்ன நம்பிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எதிராக சிலர் திட்டமிட்டவாறு சேறு பூசும் போலி பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருவதாக பொது பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். இந்த போலி பிரச்சாரங்கள் அதிகரிக்கும் பட்சத்தில் அவை சாதாரணமாக கருதப்படும் அபாயம் இருப்பதாகவும் அத்தகைய சூழ்நிலைக்கு இடமளிக்க முடியாது என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் வெளிநாடுகளில் வசிக்கும் சில நபர்களும் இந்த தவறான தகவல் பரப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். நாட்டில் அமலில் உள்ள அவசரகால சட்டத்தின் கீழ் அனைத்து சூழ்நிலைகள் தொடர்பான தவறான அல்லது சரிபார்க்கப்படாத தகவல்களை சமூக ஊடகங்களில் பகிர்வது சட்டவிரோதமானது என்றும் இதுபோன்ற செயல்களுக்கு எதிராக கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படலாம் என்றும் எச்சரித்தார். அத்துடன் இத்தகைய குற்ற செயல்களுக்கு மிக அதிகபட்சமாக 5 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கும் சட்டப்பிரிவு இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பொய்யான தகவல் பரப்புதல் தொடர்பான இதுவரை 20 புகார்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு கிடைத்துள்ளதாகவும் அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்தார். நாட்டில் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக உயிர்களை இழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இன்று பாராளுமன்றத்தில் 1 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அண்மைய நாட்களில் ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் வெள்ளம், பலத்த காற்று காரணமாக உயிரிழந்தவர்களின் நினைவுகூரும் வகையிலே எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா கயந்த கருணாதிலகவின் வேண்டுகோளின்படி இந்த அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன்படி ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் 1 நிமிடம் மௌன அஞ்சலியில் ஈடுபட்டனர். உலகின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனமான ஆப்பிள் ஆசியாவின் பல நாடுகளில் சமீபத்தில் ஏற்பட்ட பேரழிவுகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதியுதவியை வழங்க இருப்பதாக அறிவித்துள்ளது. ஹாங்காங்கில் ஏற்பட்ட தீ விபத்துகளாலும் தாய்லாந்து, இந்தோனேஷியா, மலேசியா மற்றும் இலங்கையில் ஏற்பட்ட கடும் புயல்கள் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் இந்த நன்கொடை வழங்கப்பட உள்ளது. இந்த உதவி தொடர்பாக ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டிம் குக் தனது சமூக ஊடகத்தில் வெளியிட்ட செய்தியில், தாய்லாந்து, இந்தோனேஷியா, மலேசியா மற்றும் இலங்கை முழுவதும் ஏற்பட்ட புயல்கள் பெரும் அழிவை ஏற்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட அனைவருடனும் எங்கள் எண்ணங்கள் உள்ளன. நிவாரணம் மற்றும் மறுகட்டமைப்பு முயற்சிகளுக்கு ஆப்பிள் பங்களிக்கும் என்று தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்திய அரசால் நன்கொடையாக வழங்கப்பட்ட 2 முழுமையாக பொருத்தப்பட்ட நடமாடும் மருத்துவமனைகளை ஏற்றி சென்ற இந்திய பேரிடர் நிவாரண விமானம் நேற்று கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தது. இந்தியாவின் ஆக்ராவில் இருந்து வந்த அந்த விமானத்தில் ராணுவ மருத்துவமனை சேவையில் ஈடுபட 73 பேர் கொண்ட சிறப்பு குழு ஒன்றும் இலங்கைக்கு வந்துள்ளது. மேலும் ஸ்கேனர்கள், மருந்துகள், தண்ணீர் கொள்கலன்கள், ஆம்புலன்ஸ்கள், குப்பை தொட்டிகள் உள்ளிட்ட முழுமையாக செயல்படக்கூடிய நடமாட மருத்துவமனைக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் இந்த விமானம் மூலம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையை பாதித்த டிட்வா சூறாவளியால் கடுமையாக பாதிக்கப்பட்ட 22 மாவட்டங்களை தேசிய பேரிடர் பகுதிகளாக அறிவித்து சிறப்பு வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் பல நாட்களாக பாதித்த பாதகமான வானிலை, கனமழை மற்றும் வெள்ளம் ஆகியவற்றால் ஏற்பட்ட சேதத்தை கருத்தில் கொண்டு இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதற்கமைய கண்டி, நுரலியா, பதுளை, குருநாகல், மாத்தளை, கேகாலை, கம்பகா, முல்லைத்தீவு, அனுராதபுரம், கொழும்பு, யாழ்ப்பாணம், பொலனறுவை, மன்னார், புத்தளம், ரத்னபுரி, மொனராகல, மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை, கிளிநொச்சி, வவுனியா, களுத்துறை ஆகியவை தேசிய பேரிடர் வலயங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. தித்வா சூறாவளி காரணமாக கண்டி மாவட்டத்தில் அதிகளவானவர்கள் உயிரிழந்துள்ளதாக தேசிய இடர்காப்பு மத்திய நிலையம் அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் துண்டிக்கப்பட்டிருந்த நாட்டின் தொலைபேசி மற்றும் இணைய தொடர்பு வலையமைப்பை நாளைக்குள் முழுமையாக சீரமைக்க முடியும் என்று டிஜிட்டல் பொருளாதார பிரதியமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவித்தார். டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு மற்றும் அனைத்து தொலைத்தொடர்பு நிறுவனங்களும் ஒருங்கிணைத்து இந்த பணிகளை தீவிரமாக முன்னெடுத்து வருவதாக அவர் கூறினார். நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது பிரதியமைச்சர் மேலும் கூறுகையில், மண்சரிவு மற்றும் வெள்ளத்தினால் 11 மாகாணங்களில் ஃபைபர் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளது. அதனை கருத்தில் கொண்டு அமைச்சின் நேரடி தலையீட்டின் மூலம் 24 மணித்தியாலருக்குள் 9 இடங்கள் சீரமைக்கப்பட்டன. தற்போதைக்கு அனைத்து மாகாணங்களுக்கும் இடையிலான முக்கிய தொலைத்தொடர்பு இணைப்புகள் மீண்டும் செயல்படுத்தப்பட்டுள்ளது. சில இடைப்பட்ட பகுதிகளை தவிர பெரும்பாலான இடங்களில் ஃபைபர் மூலம் தொடர்பாடல் சாத்தியம் உள்ளது. வெள்ளம் மற்றும் மண் சரிவால் ஏற்பட்ட மின்தடை மற்றும் ஃபைபர் துண்டிப்பு காரணமாக 4000க்கும் மேற்பட்ட தொலைத்தொடர்பு மின்மாற்றி கோபுரங்கள் செயலிழந்துள்ளன. இதில் சுமார் 2800 கோபுரங்கள் இதுவரை மீள செயல்படுத்தப்பட்டுள்ளது. மின்சார விநியோகம் தடைப்படுத்தப்பட்டிருப்பதனால் 949 கோபுரங்கள் இன்னமும் செயலிழந்த நிலையில் உள்ளன. எஞ்சிய பகுதிகளில் சீரமைப்பு பணிகள் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் விரைவாக செயல்பட்டு வருகிறது. அத்துடன் கோபுரங்களுக்கு தேவையான மின்சார வசதிகளை வழங்குவதில் முப்படை பிரிவுகளும் முழுமையான ஆதரவை வழங்கி வருகின்றன.
பேரழிவு ஏற்பட்ட நவம்பர் 28 உடனடியாக தொலைபேசி அழைப்புகளில் சிக்கல் ஏற்பட்ட போதிலும் SMS வகையை செயல்படுத்த தேவையான தீர்வுகளை வழங்க அமைச்சர் தயாரானது. ஆனால் 29 பெரும்பாலான ஃபைபர் இணைப்புகள் மீள ஏற்படுத்தப்பட்டதால் இதற்கு தேவை ஏற்படவில்லை. தற்போது நுவரெலியா, பதுளை, புத்தளம் மற்றும் வவுனியா ஆகிய பகுதிகளில் தொலைத்தொடர்பு நெருக்கடி தொடர்கின்றது. நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களில் சிக்கல்கள் அதிகமாக உள்ளன. இருப்பினும் இன்று காலை வரை நுவரெலியா மற்றும் புத்தளம் மாவட்டங்களில் 75% மேற்பட்ட இணைப்புகளை மீள செயல்படுத்தும் நோக்கில் செயல்பாடுகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறது. கண்டியில் 65% இணைப்புகள் சீரமைக்கப்பட்டுள்ளதோடு இன்று காலை வரை அது 70% எதிர்பார்க்கப்படுகின்றது. மக்கள் தமது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் தொடர்பு கொள்ளவும் தகவல்களை பெறவும் தொலைத்தொடர்பு அவசியமாகின்றது. தற்போது 80க்கும் மேற்பட்ட இணைப்புகள் சீரமைக்கப்பட்டுள்ளன. நாளைக்குள் அனைத்து தொலைத்தொடர்பு வசதிகளையும் 100% முழுமையாக சீரமைக்க முடியும் என்று பிரதியமைச்சர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாடு எதிர்கொண்டிருக்கும் அனர்த்தத்திலிருந்து மக்களையும் நாட்டையும் விரைவில் இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான செயல் திட்டத்தை அமைப்பதை பற்றி ஆலோசிக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுடனும் புதன்கிழமை சிறப்பு கலந்துரையாடலை நடத்த உள்ளார். இந்த சந்திப்பு கொழும்பில் ரணில் விக்ரமசிங்கே அவர்களின் அரசியல் நடவடிக்கை அலுவலகத்தில் இன்றைய தினம் மாலை 4:30 மணிக்கு நடைபெற உள்ளது. இதுகுறித்து ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபிவர்த்தன தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் நாட்டில் வெள்ளம், மண் சரிவு போன்ற இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட்ட போதெல்லாம் அந்த சூழ்நிலை அறிவிக்கப்பட்டவுடன் அரசாங்கங்கள் உடனடியாக தேவையான நடவடிக்கைகளை எடுத்து உயிர் சேதங்களை குறைத்திருந்தன. ஆனால் இந்த முறை ஏற்பட்டுள்ள பேரழிவு நாட்டின் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு பரவலான சேதங்களையும் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இப்படிப்பட்ட அனர்த்தங்களை சமாளிக்க அனுபவமுள்ள தலைவராக ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணங்களை வழங்குவதற்காக 16 அம்சங்களை கொண்ட பரிந்துரைகளை அரசாங்கத்திடம் சமர்ப்பித்துள்ளது. மேலும் பாதிக்கப்பட்டவர்களை மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வருவதற்கான செயல் திட்டங்களை ஆராயும் நோக்கில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுடனும் இந்த கலந்துரையாடல்களை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஏற்பாடு செய்துள்ளார். இந்த சந்திப்பில் முன்வைக்கப்படும் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தீர்மானிக்கப்படும் என்று குறிப்பிட்டார். கடந்த வாரம் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக வெள்ளம் மற்றும் மண் சரிவுகள் மலையகத்தின் பல பகுதிகளை கடுமையாக பாதித்தன. குறிப்பாக மத்திய மாகாணத்தின் கண்டி, நுவரெலியா, பதுளை மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் உயிரிழப்புகள் மத்திய மாவட்டங்களை விட அதிக அளவில் பதிவானது. நேற்று மாலை நிலவரப்படி கண்டியில் 118 பேர், பதுளையில் 83 பேர், நுவரெலியாவில் 89 பேர் உயிரிழந்தனர். மேலும் காணாமல் போனோரின் எண்ணிக்கை கண்டியில் 171ஆகவும், நுவரெலியாவில் 73ஆகவும், பதுளையில் 28 என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்களின் சில பகுதிகளில் ஏற்பட்ட பெரிய அளவிலான மண் சரிவுகள் காரணமாக மீட்பு பணிகள் இன்னமும் சிரமத்தோடு முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதனால் உயிரிழந்தோர் மற்றும் காணாமல் போனோரின் துல்லியமான தகவல்களை பெறுவதிலும் சவால்கள் உருவாகியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. நாவலப்பட்டிய, தொலஸ்பாகே, உலப்பனை, பரகல, மடுல் சீமை, ஹங்குராங்கொத்து, ரம்பொட, தலவதன, ராகல, மாத்தளை மற்றும் கொத்மல, ரம்பொடகம உள்ளிட்ட பல பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் தொலைத்தொடர்பு சேவைகளும் நேற்றிரவு வரை முற்றிலும் சீரமைக்கப்படாத நிலையில் இருந்தது. இதனால் உதவி சேவையை பகுதிகளுக்கு உடனடி நிவாரணங்களை வழங்குவதிலும் பெரும் தடைகள் ஏற்படுகின்றது. மேலும் நுவரெலியா மாவட்டத்தில் பல வங்கிகள் தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரங்கள் செயலிழந்ததால் அங்குள்ள மக்களுக்கு பணத்தை பெறுவதிலும் கடுமையான சிரமங்கள் ஏற்பட்டுள்ளது. நிட்வா சூறாவளியில் பெய்த கனமழையால் மலைப்பகுதிகளில் உள்ள நிலத்தடி நீர் ஏற்கனவே நிரம்பி வழிவதால் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வலியுறுத்துகிறது. பல இடங்களில் ஏற்கனவே நிலம் விரிசல் அடைந்து வருவதாலும் அடுத்த சில நாட்களில் கனமழை பெய்தால் மீண்டும் கடுமையான அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும். இதன் காரணமாக பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது. சமீபத்திய வானிலை அறிக்கைகளின் அடிப்படையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த சில நாட்களில் பருவமழை படிப்படியாக அதிகரிக்கும். நாளை முதல் நாட்டின் வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது.